சென்னையில் விட்டுவிட்டு கனமழை தொடரும் நிலையில் வேளச்சேரி, ராம்நகர், விஜயநகர் பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இந்த பகுதிகளெல்லாம் பொதுமக்கள் என்ன கூறுகிறார்கள்? இப்படி மழை வந்திருக்கிறதுக்கு மழை இப்பொழுதும் அங்கு பெய்து கொண்டுதான் இருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது பிரகாஷ்? சென்னையில நேற்று நள்ளிரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. காலை முதல் தொடர்ந்து மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. இதுல இந்த தொடர் மழை சென்னையில பெய்தாலே குறிப்பிட்ட சில பகுதிகள், சென்னையில இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளில் வெள்ளம் சூழ்வது, சாலைகள்ல தண்ணீர் தேங்குவது என்பது வாடிக்கையான விஷயம். அதுலயும் வேளச்சேரி என்று சொன்னாலே ராம்நகர், விஜயநகர் இந்த இரண்டு பகுதிகளும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவது வழக்கமாகவே இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில காலையிலிருந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக இந்த ராம்நகர், விஜயநகர் இந்த இரண்டு பகுதிகளும் முழுமையாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. எல்லா சாலைகளிலுமே தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதனால பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. வீடுகளை விட்டு யாரும் வெளியே வர முடியாத ஒரு சூழலுக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. சமீபத்துல கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னர் பெய்த மழையின் போது கூட வேளச்சேரி பகுதியில ஒருவர் மின்சார வயரை மிதித்ததால எதிர்பாராத விதமாக அவர் மின் விபத்துக்கு உள்ளாகி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில அந்த ஒரு அச்சம் பொதுமக்களிடையே அந்த அச்சம் இப்போதும் நிலவுகிறது. அதனால வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு சூழ்நிலையில பொதுமக்கள் தற்போது இருக்கிறாங்க. எல்லா சாலைகளிலுமே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. மழை விட்டு விட்டு பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில தொடர்ச்சியாக தண்ணீரை வெளியேற்றி கால்வாயில அனுப்பி வைக்கக்கூடிய அந்த பணிகளிலும் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆங்காங்கே டிராக்டர்கள், மோட்டார்களுடன் கூடிய டிராக்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு அங்க இந்த தண்ணீரை வெளியேற்றி கால்வாயில, பிரதான கால்வாயில அந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகள்ல மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு நல்வாய்ப்பு, மழை விட்டு விட்டு பெய்யக்கூடிய காரணத்தினால இது போன்ற பணிகள்ல மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபடுவதற்கு வசதியாக இருக்கிறது. தொடர்ந்து இன்றும் நாளை மறுதினமும் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடர் கனமழை பெய்தால் இந்த பகுதியில் மேலும் அதிகமான ஒரு பாதிப்புக்கு உள்ளாக கூட வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருவதால் சாலைகளில் மழை பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியுள்ளது. நாளை வரை கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேளச்சேரி பகுதி மக்கள் தங்களின் கார்களை பாதுகாப்பதற்காக வேளச்சேரி ஈரடுக்கு மேம்பாலத்தில் கார்களை நிறுத்தி வருகின்றனர். Slow.